குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் 3 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ் நம்மளோட மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் மூலமாக பைராய்ட் 3ங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ரோக்ராம் 3 டிஜிட் ஆட் நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஆப் மூலமாக பார்ப்போம். நம்மளோட ஸ்க்ரீனில் பைராய்ட் 3 அப்படிங்கிற ஆப் வந்து ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுத போகிறேன். இதுலேயும் வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட் மூலமாக அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஃபார் I in range ஓப்பன் ப்ராக்கெட் 3 டிஜிட் ஆட் நம்பர்னால் நம்மளோட ஸ்டார்டிங் நம்பர் என்னவாக இருக்குன்னா 3 ஒன்ஸ் போட்டு கமா போட்டுக்கோங்க. அது வந்து ஸ்டார்ட் வேல்யூ. ஸ்டாப் வேல்யூ வந்து 1000 போடணும். ஏன்னா ஸ்டாப் வந்து ஸ்டாப் -1. அப்போ வந்து நமக்கு 3 டிஜிட் ஆட் நம்பர்ஸில் லாஸ்ட் நம்பர் என்னவாக இருக்குன்னா 999 வரும். இது வந்து 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதனால் வந்து ஸ்டெப் வேல்யூ என்ன பண்ணணும்னா 2ன்னு போடணும். ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் கோலன் போடணும். ஏன்னா ஃபார் இஃப் வைல் எல்லாமே நம்ம வந்து பைத்தானில் என்ன பண்ணுவோம், கோலன் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்திங்கன்னா நம்மளோட கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனில் 4 ஸ்பேஸ் மூவ் ஆகி ப்ளேஸ் ஆகும். அது வந்து இன்டென்டேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் ஆஃப் ஐன்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரீனில் மிடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எல்லோ கலர் சர்க்கிளை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பாருங்கள் 111 ஸ்டார்ட் ஆகிருக்கா, 2 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் பாருங்கள். 113 115 117 அப் டு எது வரைக்கும் வரும்னா 999 வரைக்கும் வரும். இது நம்மளோட ரன்னிங் விண்டோ. நம்மளோட கோடிங் விண்டோக்கு போனால் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பேக் அரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கோடிங் விண்டோக்கு வந்துடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம இன்னும் சேவ் பண்ணலை, அதனால தான் மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா நியூன்னு இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி எப்படி சேவ் பண்ணுறது ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம மொபைலில் நம்ம ஒரு லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைக்கணும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய இன்டர்னல் ஸ்டோரேஜில் போய் டாக்குமெண்ட்ஸில் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே டாப்பில் வந்து பாருங்கள், அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சேவ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ்குள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்குள்ளே ஆல்ரெடி பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் ஃபோல்டர் இருக்கா, அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் நேம் கொடுக்கறதுக்காண்டி நியூ file.pyங்கிறது டிஃபால்ட்டாகவே வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் வரும். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நான் என்ன நேம் கொடுக்க போகிறேன்னா 3 டிஜிட் ஆடுன்னு பேர் கொடுக்க போகிறேன். 3 டிஜிட் ஆட். நெக்ஸ்ட்டு .pyங்கிறது பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். அதுக்கப்புறம் இதை வந்து சேவ் கொடுத்திங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ மேலே பார்த்திங்கன்னா தெரியும் 3 டிஜிட் .pyன்னு வந்திருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் வந்து க்ளோஸ் பண்ணணுன்னா அகைன் அந்த ரெக்டாங்கிள் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுத்திங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆயிரும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், திரும்ப ரெக்டாங்கிள் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம மொபைலில் எந்த லொக்கேஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் டாக்குமெண்ட்ஸில் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே நான் போட்ட 2 ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. லாஸ்ட்டாக போட்டது என்னென்னா 3 டிஜிட் ஆடுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா என்னோடய ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.